அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 12/1/2024 பிரதமை திதி பிற்பகல் 2:24 வரை. அதன் பிறகு துவிதியை திதி உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 3:18 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் பிற்பகல் 3:18 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வழக்குகள் பேசி தீர்க்க, கடன் பைசல் செய்ய, மின்சார சாதனங்கள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, பட்டா வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்வில் நிறைய வேண்டும் என்று யோசிப்பதை விட நிறைவாய் வேண்டும் என்று யோசியுங்கள். அப்போதுதான் உங்களுடைய மனமானது நிம்மதியடையும், முழுமையடையும். ஆமாங்க, அதனால தாங்க எல்லாத்தையும் வாரி குவிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் எது இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி அடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. போதுங்கிற மனசு நமக்கு எப்பயுமே வரணுங்க. அந்த மனசு வந்தால் தான் நமக்கு சந்தோஷம் அந்த இடத்துல தான் ஆரம்பமாகும். போதும் என்ற மனமுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கம்பீரமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்குது. 2-3 வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்க, ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பழைய நண்பரையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்களையும் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களையும் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம், ரொம்ப நாள் ஆகுது அவங்கள்ட்டெல்லாம் பேசி அப்படின்னு நேரடியாக சென்று சில நண்பர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதெல்லாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள், பெரிய நிறுவனங்களுடன் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது, செலவுகள் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நிறைய பட்டங்கள் பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பதை விட நல்ல புத்தகங்கள் படித்து தன்னுடைய மனதை அலங்காரமாக வைத்து கொள்பவர்களே வெற்றியாளர்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. நம்ம மனசை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். மனசு சுத்தமாகிறதுக்கு பக்தியாக இருக்கணும். நல்ல புத்தகங்களை நாம் படிக்கணும். நல்ல புத்தகங்கள் படித்தவங்களோட பழகணும். அந்த மாதிரி இருப்பீங்க. சிலெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கன்னா
அவங்க பேர் சின்னதாக இருக்கும், ஆனால் பேருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 10-12 பட்டங்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க. ஆனால் பேசும்போது வந்து அவங்க பேசுகிற விதமெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க படித்தவங்க மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எல்லோரிடமும் பக்குவமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்குங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. என்னங்க பண்ணுறது, 12ல் குரு உட்கார்ந்துருக்கிறாரு, ஏதோ வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கூடுதலாக கொஞ்சம் பணத்தை பையில் எடுத்துகிட்டு போனால் திரும்பி வரும்போது வெறுங்கையோடு தான் வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அவ்வளோ போச்சு, இதுக்கு இவ்வளோ போச்சுன்னு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், மேலதிகாரியுடன் இருக்கக்கூடிய சில ஈகோ, அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி அலுவலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். பழசெல்லாம் பேசாமல் அப்படியே பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா 2 பேருக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும், அதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை எதிர்பார்த்து எதுவும் நடப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் எதுவும் நடப்பதில்லை. எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், சில சம்பவங்கள் தான் வாழ்க்கையை ருசிகரமாக மாற்றுகிறது, இன்பமயமாக மாற்றுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் எதாவது நடந்தால் அதை ரசிக்க தொடங்கிடுவீங்க. அது வேறு விதமாக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க தொடங்கிடுவீங்க. அதனால தாங்க எதிர்பாராத தாக்குதல்கள் எது நடந்தாலும் தாக்குப்பிடித்து தாங்கி பிடித்து சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:18 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குது. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அதுவரை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:18 முதல் சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்குது. அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கூட கொஞ்சம் தவிர்க்கலாம். அல்லது இரவு நேர உணவு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடலாம். அதிகம் கண் விழிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்டேருந்து சில விஷயங்களை தோண்டி துருவறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அந்தரங்க விஷயங்களை இன்றைக்கி போய் வாய் திறந்து சொல்லிடாதீங்க. அது வேறு விதமாக அப்படியே காட்டு தீயாக பரவிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். சின்னதாக அழுத்துப்பாங்க. நீங்கள் அந்த நேரம் நீங்களும் சேர்ந்து அழுத்தக்கூடாது. ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அடுத்த நொடி நமக்கு சொந்தமானதா என்று தெரியாத பொழுது நமக்குள் எதற்கு நீயா நானா போட்டி பொறாமைகளெல்லாம். ஆமாங்க, இந்த போட்டி பொறாமல்லாம் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காதுங்க. சில நேரங்களில் எதிரிகள்கிட்ட நீங்களே விட்டு கொடுத்து போயிடுவீங்க. சரி, எடுத்துக்கோ, வச்சுக்கோ, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்கும் மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெளிவு இருக்கும். குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால்
ஆனாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதை செய்தாலும் யோசித்து அப்புறமா செய்ய பாருங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அது வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் கமிஷன் புரோக்கரேஜ் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. கூடுதல் லாபம் எல்லாமே உண்டு. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் நிர்வாகத் திறமை, அதுவும் உளவியல் அடிப்படையில் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுவீங்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் இருந்தாலும் பாசம் குறையாது. பிள்ளைகளை படின்னு சொல்லாமல் அவங்கள வேறு வகையில் உற்சாகப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா அவங்களாகவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பாக பழகுங்க, பேசுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாமல் இருக்கணும். மதியம் 3:15 மணிலேருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரேடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பல கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஆமாங்க, மற்றவங்க மாதிரிலாம் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறணும். கஷ்டப்பட்டு எதை நாம் சம்பாதிக்கிறோமோ அதுதான் நம்ம கையில் கடைசி வரைக்கும் தங்கும். அடிபட்டு அவஸ்தைப்பட்டு நாம் ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு வரும் பொழுது அது எல்லா வகையிலுமே நமக்கு நிலைத்து நிற்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு படிப்படியாக முன்னேறக்கூடிய பொறுமைசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. அற்புதமான 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளுடைய ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்களோட தேடி வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கண்டகச்சனி நடக்கிறதுனால பங்குதாரர்கள் இல்லாமல் நீங்களாக தனித்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு உயர்வு உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே பேசின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் குதிரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். மதியத்துக்கு பிறகு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உன்னை நம்பியவர்களுக்கு உயிராய் இரு, ஆனால் உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாய் இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உங்களை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் வெறுக்கவே மாட்டீங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், நம்ம வேலையை நம்ம கடமையை நாம் சரியாக செஞ்சோம்னா எதிரி கூட நம்மளுக்கு நண்பனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெளிவான சிந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. செலவு தாங்க. ராசிக்குள்ளார கேது உட்காந்துட்டு உடம்பை வேற பாடாப்படுத்துகிறாரு. டாக்டர்கிட்ட போனால் ஏதோ புதுவிதமான நோய்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எண்டாஸ்கோப்புலேருந்து எல்லா ஸ்கோப்பும் எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் பெரிய ஸ்கோப் எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்களும் தனியாக உட்காந்து பேசிட்டு தாங்க இருக்கீங்க. ராசிக்குள்ளார கேது அது ஒரு
சர்ப்ப கிரகம், அது ஒரு நிழல் கிரகம். பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரியான உணர்வுகளை உண்டாக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வேண்டிக்கிட்டு, சுவாமியை வேண்டிக்கிட்டு, குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் மாட்டு கடமையை செய்கிறது நல்லதுங்க. அதுவும் கேது விநாயக பெருமானுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஸ்ரீ விநாயக பெருமானை தினசரி நீங்கள் வணங்கலாம். விநாயகர் அகவல் படிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடங்கலாம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வர பாருங்கள். இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற நிம்மதி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குது. காலையில் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:15 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அது நம்முடைய தேவைக்காக வாங்குகிறோமா, ஆசையாக வச்சுக்கிறதுக்காக வாங்குகிறோமா அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தாலே சிக்கனம் தானாக வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க அத்தியாவசியமானது எது, அனாவசியமானது எது, எதை இப்போ வாங்கினா அது பயன்படும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு திட்டம் தீட்டி சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவரே சூரியன் தான். அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், வேறு மாதிரி நம்மளை தொந்தரவு தர்றவங்க யார், அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு மன நிறைவு இருக்கும். சொல்வதற்கு முன்பே நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறாங்களே, பரவாயில்ல, நமக்கு இனிமேல் நல்ல காலம்தான், எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிய வருது, புரிய வருது அப்படிங்கிற ஒரு திருப்தி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். அதனால் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், எல்லாமே கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தோப்பு ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த இடம் வச்சுருக்கீங்க, அது பக்கத்துலேயே சேர்ந்தாப்புல இன்னொரு இடம் விலைக்கு வரும். அது ரொம்ப நாளாக நீங்கள் வந்தால் நல்லதுன்னு நினச்சிங்க, இப்போ வருது, அதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருடல்கள் மேலதிகாரியுடன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால இன்றைக்கி ஆதாயம் எல்லாமே இருக்குது. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே காலையிலேயே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முகத்தை சுருக்கி கொள்ளாமல் புன்னகையுடன் வார்த்தைகளை சுருக்கி கொள்ளுங்கள். உறவுகள் பெருகி கொண்டே போகும். ஆமாங்க, இப்பெல்லாம் நீங்கள் அதிகமாக பேசிக்கிறது இல்லை. ஏன்னா நாம் யாருக்காவது அறிவுரை புத்திமதி சொல்ல போனோம்னா நம்மளை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் என்ன பேசணுமோ சுருக்கமாக அதை மட்டும் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தன் பாதையை பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகும். உறவினர்கள் நண்பர்களும் மனம் திறந்து உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. வெற்றி உண்டாகுங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு வழி நிறையா இருக்குது. மனசுக்குள்ளார ஐடியா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்களா?
பின்னால் இருந்து யாராவது சப்போர்ட் பண்ணாதானே நம்ம வந்து ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டபடி லோனை வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, இஎம்ஐ கட்ட முடியாமல் அப்புறம் திணறக்கூடாது. அதனால் எதுவாக இருந்தாலும் யோசித்து அடி எடுத்து வைங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களை பற்றி அப்படி இப்படி தான் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குருவே அப்புறம் மாறிட்ட பிறகு எல்லாருடைய மனசும் மாறி நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறத அவங்கவுங்க வாயால் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். ஏன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நிச்சயமாக வெற்றி உண்டு. 3ஆம் இடத்துல சந்திரனுக்குனால உங்களுக்கு முடிசூட்டி வைப்பார். அதாவது பெரிய பொறுப்பு பதவி அதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. திடீர் பண வரவு செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் செய்யும் தவறை உடனடியாக திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இன்னொரு தவறை செய்தவராகி விடுவீர்கள். ஆமாங்க, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்மை நாமே மாற்றிக்கிறது நல்லதுங்க. மாற்றிக்காமல் நாம் அமைதியாக இருந்தோம்னா, ஓ இவர் தான் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து இதுதான் பண்ணுவார் போல தெரியுது அப்படின்னு பழிகளை சுமத்தக்கூடிய உலகம் இதுங்க. அதனால தாங்க தவறுதலாக தவறு நடந்துவிட்டால் தவறு நடந்து விட்டது என்று சொல்லி அந்த தவறிலிருந்து தாண்டி குதித்து வெளியே வந்து நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு, சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஈகோ பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. மனசுக்குள்ளார அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்த அந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் சமாதானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானே சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சங்கடம் தரக்கூடிய சனி பகவானே சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி உண்டு, பணவரவு உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக கூட சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். புது நண்பர்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்க மனசு இன்றைக்கி மாறும். அவங்க வாயாலேயே நீங்கள் ரொம்ப வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும் இன்றைக்கி உருவாகுங்க. சகோதரங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:15 மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் பொழுது, இரக்கமாக இருக்கும் பொழுது, உருக்கமாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உலகையே மாற்றக்கூடிய சக்தி உடையதாக இருக்கும். ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. உண்மையை பேசுவீங்க. அதே மாதிரி அன்பான வார்த்தைகளால் நீங்கள் பேசுவீங்க. அந்த அன்பும் தூய்மையான அந்த அன்பும் அந்த முழுமையான உண்மையும் தான் இந்த உலகத்தில் உங்களை வந்து ஒசத்தி காட்டிக்கிட்டே இருக்குதுங்க. எல்லாம் சரிதாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு.
கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம் ஆவேசமாக பேசுகிறதுனால எந்த வேலையும் முடிய போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் தாமதித்து கொஞ்சம் காத்திருந்து செய்யும் பொழுது அந்த வேலைகள் முழுமையடையுதுங்கிறத இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் மதியம் 3:18 வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:18 முதல் நிதானமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு அதிகம் கண் விழிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் யாராவது ஏதாவது அக்கறையில் உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உத்தியோக வகையில் உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். உங்களை பற்றிய வதந்திகள் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சில சமயங்களில் வாழ்க்கை உன்னை தலைகீழாக்கும். ஆனால் அஞ்சாதே. ஏணியை தலைகீழாக வைத்தாலும் அது பிறரை ஏற்றிவிடவே துணை புரியும். நீங்கள் கூட அப்படித்தாங்க. ஏணி மாதிரி தாங்க நிறைய பேரை நீங்கள் ஏற்றி விட்டுருக்கீங்க. சொன்ன சொல்லையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க. கொடுத்துட்றேன் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கேட்கும் பொழுது தயங்காமல் அதை தூக்கி கொடுத்துருவீங்க. தயாள மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. வாழ்க்கை ஓடின்னு இருக்குது, வயசு ஏறிட்டு இருக்குது, இன்னும் செட்டில் ஆகாமல் இப்படியே இருந்துட்டுருக்குறோமே. நல்ல நல்ல சான்ஸ்லாம் அதை சரியாக நம்மளால் பயன்படுத்திக்க விடாமல் நாம் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாதுங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். சில நேரங்களில் சில செலவுகளை நாம் செய்யத்தான் வேண்டி இருக்குது. குடும்பத்துக்காகவும் மற்றவங்க சந்தோஷத்துக்காகவும் செய்ய வேண்டி இருக்குது. அதில் போய் நம்ம கணக்கு பார்க்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பழைய நண்பர் ஒருவர் இன்றைக்கி மனம் திறந்து உங்ககிட்ட பேசுவார். அந்த பழைய இனிப்பான சம்பவங்கள், சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்புகள் அதெல்லாம் உங்கள் மனசில் இன்றைக்கி நிழலாடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமான லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் அதிகாரிகள் பாராட்டுறாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனம் திறந்து சொல்லக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி 1:45 மணிக்கு பிறகு தான் எல்லாமே சாதகமாக இருக்குது. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கரைகளை கடக்கும் துணிவிருந்தால்தான் புதிய கடல்களை கண்டுபிடிக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதிலேயே மூழ்கிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு இல்லாமல் அதிலேருந்து வெளியில் அடுத்த வேலையை கவனிப்போம் என்று எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன்
சுக்கிரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரிடமும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் வெற்றியடையும். அரசு அதிகாரிகளையும் நீங்கள் போய் சந்திக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனு அல்லது பிளான் அப்ரூவல் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த பழைய வீட்டுக்கு பட்டா சிட்டாடங்கள் வாங்கிறதுல ஒரு வேலை தள்ளிக்கிட்டே போகுது இல்லைங்களா, அந்த வேலையும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்கள் மூலமாக திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் நிறுவன வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3:15 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.